செந்தில் பாலாஜி தூக்க நீதிமன்றம் உத்தரவு. கண்ணீருடன் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில். இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா அவரோட வாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. என்ன தான் செந்தில் பாலாஜி அவங்க மனைவி பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு கொடுத்துருந்தாலுமே அந்த மனுவுக்கும் அவங்க கொடுத்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா புட்டு வச்சுட்டாருங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவர் ப்ராப்பராக தான் கைது பண்ணியிருக்கார். இதுக்கும் ஆட்கொணர்வு மனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் மனைவி பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனுவை கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்கொணர்வு மனுவில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் இதுக்கெல்லாம் காரணம். அண்ணாமலை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை விட மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு தொந்தரவுகள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை பண்ணி தான் அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த இரத்த குழாய் அடைப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கியிருக்குங்க நீதிமன்றம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸை விசாரிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கும் அவங்க மனைவிக்கும் பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதா பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கும் 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாம். இது எல்லாமே ப்ராப்பராக தான் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் எங்கள் சைடு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு அமலாக்கத்துறையினோட வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதாவது இந்த ஆட்கொணர்வு மனு கொடுத்த அவங்க மனைவியின் தரப்பினருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதுனால இனிமேல் பார்த்திங்கன்னா என்னுமே பண்ண முடியாத நிலைக்கு வந்துடுச்சுங்க. இனி செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்குவது மட்டும்தாங்க தாமதமாக இருக்குது. அதாவது நிரூபணம் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனிமேலும் பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு வச்சோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சோ தப்பிக்க முடியாதுங்க. இனி பார்த்திங்கன்னா அவர்களோட நேரம் எப்படி இருக்கோ தெரியலைங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவரை இனி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. எய்ம்ஸ் மருத்துவர்கள் சோதிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட உண்மை கண்டறியும் கருவி வச்சு பார்த்திங்கன்னா பல தகவல்கள் வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி செய்திகளை பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தோட தீர்ப்பும் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.